சித்தர்கள் என்றாலே சிவனை வழிபடுபவர்கள் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த சிவனுக்கே சக்தியை தருபவள் யார் என்று தேடிய போது சித்தர்கள் கண்டறிந்த ஆதிசக்திதான் வாலை. வாலை என்றால் இளம்பெண் அல்லது 10 வயது சிறுமி என்று பொருள். 18 சித்தர்களும் தங்களுடைய பாடல்களில் வாலை வாலை என்று உருகி உருகி பாடிய அந்த தாயார் அவளே அண்ட சராசரங்களையும் படைத்த ஆதி பராசக்தியின் குழந்தை வடிவமான திரிபுர சுந்தரி. இன்றைய பதிவில் சித்தர்கள் வணங்கிய வாலைத்தாயின் முழு வரலாற்றையும் அவளை வணங்கினால் கிடைக்கும் சக்தியையும் விரிவாக காணப்போகிறோம். புராணங்களின்படி லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுரன் என்ற அசுரனை அழிக்க போரிட்ட போது அன்னையின் கரும்பு வில்லிலிருந்து 9 வயது சிறுமியாக தோன்றியவளே இந்த பாலாதேவி. போர்க்களத்தில் ஒரு 9 வயது சிறுமியாக தேரில் ஏறிச் சென்று பண்டாசுரனின் 30 பிள்ளைகளையும் வதம் செய்தவள் இவள். லலிதா பரமேஸ்வரியே வியந்து, என் சக்தியில் பாதியை உனக்கு தருகிறேன், என்னை வழிபடுவதற்கு முன் உன்னை வழிபட்டே பக்தர்கள் என்னை அடைய முடியும் என்று வரம் கொடுத்தார். அதனால்தான் இவளை யோகினிகளின் தாய் என்கிறோம். 3 லோகங்களையும் ஆள்பவள் என்பதால் திரிபுர சுந்தரி என்றும், என்றும் இளமையாக இருப்பதால் வாலை என்றும் அழைக்கப்படுகிறாள். சித்தர்கள் ஏன் வாலைத்தாயை இவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடினார்கள்? கொங்கணர் சித்தர் தனது வாலை கும்மி பாடலில் மிக அழகாக கூறுகிறார். வாலைக்கு மேலான தெய்வமில்லை, இதை வையகத்தோர்க்கு கூறு பெண்ணே. அதாவது இந்த உலகத்தில் வாலைக்கு மிஞ்சிய தெய்வமில்லை என்கிறார். அதேபோல் கருவூரார், அகஸ்தியர் போன்ற மகா சித்தர்கள் ரசவாதம் செய்வதற்கும் காயகல்பம் உண்பதற்கும் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தைக்கும் வாலை தாயன் அனுகிரகம் தேவை என்று கூறியுள்ளார்கள். வாலை என்பவள் வெறும் கடவுள் மட்டுமல்ல, அவள் ஒரு குரு, ஞானத்தை தரும் குருவாக சித்தர்கள் அவளை பார்த்தார்கள்.